ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 22/1/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வாழ்த்துக்கள் வழங்குவதோடு விடை கொடுத்தலையும் செய்யுங்கள். இன்றைய முரளியினுடைய தலைப்பு வாழ்த்துக்கள் வழங்குவதோடு விடை கொடுத்தலையும் செய்யுங்கள். இன்று உலகத்துக்கு நன்மை செய்யும் பாப்தாதா உலகத்தில் நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளை நேர் எதிரில் பார்த்துட்ருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய நினைவினுடைய சக்தி மூலம் ஒளி வடிவ உடல் ரூபத்தில் மதுபனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதிலும் பாபாவை சந்திக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. அதே விசேஷத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய விசேஷ பங்கை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிராமண ஆத்மா கூட விசேஷம் இல்லாம சாதாரணமாக இல்லை என்பதுதான் பிராமண ஆத்மாக்களின் மற்றும் பிராமண பரிவாரத்தின் புதுமை. பாபா சொல்றாங்க, அனைத்து பிராமணர்களும் ஆன்மீக ஜென்மம் எடுத்தவங்க, ஆன்மீக தன்மை இருக்குது. ஆகையினால அனைவரும் ஆன்மீகமானவங்க. அதாவது ஏதாவது விசேஷத்தின் காரணமா விசேஷ ஆத்மா, விசேஷத்தின் ஆன்மீக தன்மை இருக்குது. ஆகையினால அனைவருமே விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னு பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மேல் பெருமிதம் இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக ஜென்மத்தின் ஆன்மீக நிலையின் மாஸ்டர் சர்வசக்திவானுடைய போதை தனக்குள் இருப்பதாக நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த போதை அனைத்து விதமான பலகீனங்களையும் அகற்றக்கூடியது. ஆகையினால நிரந்தரமா அனைத்து பலகீனங்களுக்கு விடை கொடுப்பதற்கான முக்கிய வழி எப்பொழுதும் தனக்கும் மற்றும் அனைத்து சங்கம யுகத்தின் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ பங்குக்காக வாழ்த்துக்கள் கொடுங்க. ஏதாவது முக்கியமான நாள், ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? அதற்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்கள் தான் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீங்க. அப்படி முழு கல்பத்தில் சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு நாளும் விசேஷ நாள். மேலும் விசேஷ யுகத்தின் விசேஷ பங்கினை செய்கிறவங்க நீங்க. ஆகினால விசேஷ ஆத்மாக்கள் உங்களின் ஒவ்வொரு காரியமும் ஆன்மீகமானதுன்னு சொல்றாங்க. அதாவது விசேஷமானது. ஆகையினால எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் வாழ்த்துக்களை சொல்லுங்க. மேலும் தனக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க. எங்கு வாழ்த்துக்கள் இருக்குமோ அங்கு விடை பெறுவதும் நடக்கும். ஆகையினால இந்த வெளிநாட்டினரினுடைய சீசனின் சாரமா எப்பொழுதும் வாழ்த்துக்கள் மூலமா விடை கொடுத்துடுங்க. இன்று இதை நினைவில் வைங்கங்கிறாங்க பாபா. நீங்க இங்கே வந்திருப்பதே விடை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுவதற்காகத்தான். அப்படின்னா விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்துக்கள் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைங்க. விடை கொடுக்கணும் என்று இல்லாமல் விடை கொடுத்து விட்டோம் என்று இருக்கணும். வரதாமன பூமியில வருவது அப்படின்னா நிரந்தரமா பலகீனங்களுக்கு விடை கொடுப்பது. ராவணனையோ எரிச்சிடுறீங்க, ஆனால் ராவணனுடைய வம்சம் தன்னுடைய பலத்தை காண்பிக்கும். எப்படி உங்களுடைய பூலோகத்தில் ஏதாவது பெரிய செல்வந்தர் உடலை விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தூரத்து உறவினர்கள், மறந்து போனவங்க எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி ராவணனையோ கொன்றுடுறீங்க, ஆனால் அவருடைய வம்சம் யார் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக எதிர்க்கிறாங்க, அந்த வம்சத்தை அழிப்பதில் சில நேரம் பலகீனமாக ஆகிடுறீங்க. எப்படி காமம், கோபம், பேராசை, பற்றுதல் மற்றும் அகங்காரம் இவற்றினுடைய வம்சம், அதாவது
அம்சம் மிக பெரிய ராயல் ரூபத்தில் தன்னுடையவராக ஆக்கிடுது. எப்படி பேராசையினுடைய அம்சம் தேவை, அவசியம். பேராசை இல்லை, ஆனால் அனைத்தும் தேவையாக இருக்குது. பாபா சொல்கிறாங்க, அவசியத்துக்கும் எல்லை இருக்குது. ஒருவேளை தேவைகள் எல்லைக்கு அப்பாற்பட்டு சென்று விடுகின்றன அப்படின்னா அதுவே பேராசையினுடைய அம்சமாக ஆயிடுது இல்லையா? பாபா என்ன சொல்கிறாங்க, பேராசையினுடைய அம்சம் என்ன அப்படின்னா தேவை, இது அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். பேராசை இல்லை, ஆனால் அனைத்தும் தேவையாக இருக்குதுன்னு சொல்கிறோமா. அவசியத்துக்கும் எல்லை இருக்குது. ஒருவேளை தேவைகள் எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அது பேராசையினுடைய அம்சம் ஆயிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதே மாதிரி காம விகாரம் இல்லை, நிரந்தர பிரம்மச்சாரியாக இருக்கிறார். ஆனால் எவரேனும் குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு விசேஷ அடிபணிதல் அல்லது வளைந்து கொடுப்பது இருக்குது அப்படின்னா அதற்கான ராயல் ரூபம் அன்பு. அப்படின்னா அதிகப்படியான அன்பு காமத்தினுடைய அம்சம். அன்பாக இருப்பது சரிதான், ஆனால் அதிகப்படியான அன்பு அம்சமாக ஆயிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதே மாதிரி கோபத்தையும் வென்றுட்டீங்க, ஆனால் ஏதாவது ஆத்மாவின் ஏதாவது சமஸ்காரத்தை பார்த்து நீங்கள் மனசுக்குள்ள ஞான சொரூப நிலையிலிருந்து கீழே வந்துடுறீங்க. மேலும் அதே ஆத்மா கிட்ட இருந்து விலகி செல்வதற்கான முயற்சி செய்கிறீங்க. ஏன்னா அவரை பார்த்து அவருடைய தொடர்பில் இருக்கும்பொழுது மனநிலை மேலே கீழே போகுது. ஆகையினால சுபாவத்தை பார்த்து ஒதுங்கி விடுவது என்பதும் வெறுப்பு, அதாவது கோபத்தின் அம்சமே தான். எப்படி அக்னி எரியும் பொழுது தூரமாக விலகி இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த சூட்சும வெறுப்பும் கோப அக்னிக்கு சமம், ஒதுங்கிவிட வச்சிடுது. இதற்கான ராயல் வார்த்தை தன்னுடைய மனநிலையை ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், அதை விட விலகி இருப்பதே நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. விலகி இருப்பது வேறு, ஒதுங்கி விடுவது வேறு. அன்பானவராகி விலகி இருப்பதுங்கிறது வேறு. ஆனால் சூட்சம வெறுப்புணர்வு, இவர் அப்படித்தான், இவரோ மாறவே மாட்டார், அந்த மாதிரி நிரந்தரமாக அவங்களுக்கு சூட்சமத்தில் சாபம் கொடுக்குறீங்க. பாதுகாப்பாக இருங்க, பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு முடிவான சான்றிதழை கொடுக்காதீங்க. அதே மாதிரி விசேஷத்தை பார்த்து கொண்டும் எப்பொழுதும் அனைவருக்காகவும் சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களை வைத்து கொண்டே இந்த அம்சத்துக்கும் விடை கொடுங்க. தன்னுடைய சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களை விடாதீங்க. தன்னை பாதுகாத்து கொண்டே மற்ற ஆத்மாக்களை கீழே தள்ளிவிட்டு தன்னை பாதுகாத்துக்காதீங்க. இந்த வெறுப்பு உணர்வு அப்படின்னா விழத்தட்டுவது, அதாவது மற்றவர்களை கீழே தள்ளி தன்னை பாதுகாத்து கொள்வது என்பது பிராமணர்களுடைய விசேஷமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. தன்னை காப்பாத்திக்கிங்க, கூடவே மற்றவங்களையும் காப்பாத்துங்க. இதைத்தான் விசேஷமானவர்களாவது மற்றும் விசேஷத்தை பார்ப்பது, இதுதான் விசேஷமானவர்களாக ஆவது மற்றும் விசேஷத்தை பார்ப்பது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அம்சங்கள் நடைமுறையில் 2 சொரூபங்களை கொண்டு வந்துடுது. மனமுடைந்து போவது, இன்னொன்று அலட்சியம். ஆகையினால இப்போ ராவணனுடைய அம்சத்தை நிரந்தரமாக விடை கொடுப்பதற்காக இந்த 2 ஸ்திதிகளுக்கும் விடை கொடுங்க. மேலும் எப்பொழுதும் தனக்குள்ள தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் விசேஷத்தை பாருங்க. என்னுடைய விசேஷம் இல்லை, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் விசேஷம் என்னுடைய விசேஷம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பின்பு அகங்காரத்தினுடைய அம்சம் வந்துடும். என்னுடைய விசேஷம் மூலம் ஏன் சேவை செய்வதில்லை? என்னுடைய விசேஷத்தை இவர்கள் உணரவே இல்லை.
என்னுடையது எங்கிருந்து வந்ததுன்னு பாபா கேட்குறாங்க. விசேஷமான ஜென்மத்தினுடைய பரிசு விசேஷத்தை அடைவது. அப்படி ஜென்மத்தை கொடுத்தவர் பரிசையும் கொடுத்திருக்கிறார். எனவே என்னுடையது எங்கிருந்து வந்தது? என்னுடைய விசேஷம், என்னுடைய இயல்பு, என்னுடைய மனம் இதை கூறுது மற்றும் நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற இவை என்னுடையவை அல்ல, ஆனால் கவலைகள். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரி அப்படின்னு, அதாவது கவலைன்னு. ஹரி மற்றும் கரி என்று புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இந்த அம்சத்துக்கு முடிவு கட்டுங்க. மேலும் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் தன்னுடைய விசேஷத்தை மற்றும் மற்றவர்களுடைய விசேஷத்தை எப்பொழுதும் பாருங்க. அதாவது எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் வாழ்த்துக்களை கொடுங்க. அனைத்து அம்சத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்பொழுது மோகத்தினுடைய அம்சம் எது? மோகத்தை வென்றவராக ஆகவில்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. மோகத்தினுடைய ராயல் ரூபம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருள் அல்லது நபர் பிடித்தமாக இருக்குது. இந்த பொருட்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். மோகம் இல்லை, ஆனால் பிடிக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு நபர் அல்லது பொருள் பிடிச்சிருக்குது அப்படின்னா அனைவரும் அனைத்தும் பிடித்திருக்கணும். மிக முரடான துணியும் நன்றாக இருக்குது, நல்ல துணியும் பிடிச்சிருக்கணும். 36 உணவும் பிடிச்சிருக்குது அப்படின்னா காய்ந்த சப்பாத்தி மற்றும் வெல்லமும் பிடிச்சிருக்கணும். ஒவ்வொரு பொருளும் பிடிச்சிருக்கணும், ஒவ்வொரு நபரும் பிடிச்சிருக்கணும். இது அதிகமாக பிடிச்சிருக்குது, இவர் எனக்கு அதிகம் பிடிக்கும் என்று அப்படி நினைத்து கொண்டு காரிய விவகாரத்தில் வராதீங்க. பாபா சொல்கிறாங்க, மருந்து இருக்குது, மருந்து அப்படின்னு நினச்சி நன்றாக சாப்பிடுங்க. ஆனால் பிடிச்சிருக்குது எனவே சாப்பிட்றேன் என்று அப்படி வேண்டாம். பிடிச்சிருக்குது அப்படின்னா ஈர்ப்பு செல்லும். இதுதான் மோகத்தினுடைய அம்சம். சாப்பிடுங்க, குடிங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆனால் அம்சத்துக்கு விடை கொடுத்துட்டு விலகி இருப்பவராகி பிரயோகம் செய்வதில் அன்பானவராக ஆகுங்கள்ங்கிறாங்க பாபா. புரிந்ததான் கேட்குறாங்க. பாப்தாதாவினுடைய பண்டாராவில் இருந்து, அதாவது சமையல் அறையில் இருந்து இயல்பாகவே நியமப்படி அனைத்தும் கிடைப்பதற்கான வழி செய்யப்பட்டிருக்குது. ஆகையினால எவ்வளவு வேண்டுமோ சாப்பிடுங்க, ஆனால் தனியாக சாப்பிடாம தந்தையோடு சேர்ந்து சாப்பிடுங்க. தந்தையோடு சேர்ந்து சாப்பிட்றீங்க, தந்தையுடன் சேர்ந்து மனமகிழ்ச்சிக்கான காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இயல்பாகவே எப்பொழுதும் கோட்டுக்கு உள்ளே அசோக வனத்தில், அதாவது சோகமில்லாத வனத்தில் இருப்பீங்க. அங்கே ராவணனுடைய அம்சம் கூட வர முடியாது. ஆகையினால சாப்பிடுங்க, குடிங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆனால் தந்தையுடனும் கோட்டிற்கு உள்ளேயும் இருக்கணும். பிறகு எந்த விஷயமும் கடினமாக அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு விஷயமும் மனமகிழ்ச்சி கொடுப்பதாக அனுபவம் ஆகும். புரிந்ததா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதும் மனமகிழ்ச்சிக்கான காரியங்கள் செய்யுங்கிறாங்க. நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் நிரந்தரமாக மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கான விதியை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கடினமாக இல்லையே. தந்தையுடன் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே கடினமாக இருக்காது. ஒவ்வொரு நேரமும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீங்க. ஒவ்வொரு வினாடியும் தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் வாழ்த்துக்களினுடைய வார்த்தைகள் வெளியாகி கொண்டே இருக்கும். ஆகினால நீங்கள் அனைவரும் விடை கொடுத்து செல்லணும் இல்லையா? உங்கள் கூடவே எடுத்து செல்ல மாட்டீங்க இல்லையா? இந்த அனைத்து அம்சங்களுக்கும் விடை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துவிட்டு போங்க. அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளும் தயாராக இருக்கீங்கள் தான் இல்லையா? நல்லது. அந்த மாதிரி நிரந்தரமாக விடை கொடுக்கிறவங்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. விடை கொடுப்பதற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் மன்மனா பவ, அதாவது எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்கும், எப்பொழுதும் ஒரு தந்தையில் முழு உலகையும் அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விசேஷங்களை பார்க்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க.
நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அவ்யக்த பாப்தாதா சேவாதாரிகளோடு சந்திக்கிறாங்க. சேவாதாரிகளுக்கு மதுபன்ல இருந்து என்ன பரிசு கிடைத்ததுன்னு கேட்குறாங்க. பிரத்யக்ஷ பலனும் கிடைத்தது, மேலும் எதிர்காலத்து பிராப்தியும் சேமிப்பாச்சே. அப்படி இரட்டை பரிசு கிடைத்தாகிவிட்டது. குஷி கிடைச்சது, நிரந்தர யோகாவினுடைய பயிற்சி உடையவங்க ஆனீங்க அப்படிங்கிற இந்த பிரத்யக்ஷ பலன் கிடைச்சது. ஆனால் இதன் கூடவே எதிர்காலத்து பிராப்தியும் சேமிப்பாச்சே. அப்படி இரட்டை வாய்ப்பு கிடைத்தது. இங்கே இருக்கும்போது சகஜ யோகி, கர்ம யோகி, நிரந்தர யோகியினுடைய பயிற்சி கிடைச்சிருச்சு. இதே சமஸ்காரத்தை அந்த அளவுக்கு உறுதியாக்கிட்டு போங்க. அதனுடைய காரணமா அங்கே போனதுக்கு அப்புறம் இதே சமஸ்காரம் இருக்கணும். எப்படி பழைய சமஸ்காரங்கள் விரும்பாவிட்டாலும் கூட காரியத்துல வந்துடுது. அப்படி இந்த சமஸ்காரத்தையும் உறுதியாக்குங்க. அப்படி சமஸ்காரத்தின் காரணமாக இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்கணும். பிறகு மாயா தடை போடாது. ஏன்னா சமஸ்காரங்கள் உருவாயிடுச்சு. எனவே எப்பொழுதும் இந்த சமஸ்காரங்களுக்கு கவனம் அப்படிங்கிற அடிக்கோடிட்டு கொண்டே இருங்க, புதுப்பித்து கொண்டே இருங்க. இங்கே இருக்கும்பொழுது தடையற்றவர்களாக இருந்தீங்க, எந்த தடையும் வரலை. ஏதாவது மனதால் கூட உங்களுக்குள்ள மோதல்கள் ஆகியவை நடக்கவில்லை இல்லையா? கூட்டத்தில் விதவிதமானவங்க இருந்தாலும் தந்தையை பாருங்க என்று இருந்தீர்களா? அல்லது சகோதரன் சகோதரியை பாருங்கள் என்பதும் இருந்ததா? யார் எப்பொழுதும் தந்தையை பார்ப்பவராக இருப்பாரோ அவர்தான் பாப்தாதாவின் நெருக்கமான குழந்தைன்னு பாபா சொல்றாங்க. நெருக்கமான குழந்தை எப்பொழுதுமே தந்தையை பார்ப்பவர்களாக இருப்பாங்க. மேலும் யார் தந்தையை பார்ப்பதன் கூடவே சகோதரனை பார்ப்பது, சகோதரியை பார்ப்பது என்பதையும் செய்துடுறாங்க அப்படின்னா அவங்க நெருக்கமான குழந்தை கிடையாது. தூரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் யாருன்னு பாபா கேட்குறாங்க. நெருக்கமாகத்தான் இருக்கீங்க இல்லையா? ஆகையினால எப்பொழுதும் இதே நினைவில் இருந்துகிட்டே இருங்க. வெளியில் இருந்து கொண்டும் தந்தையை பாருங்க அல்லது தந்தையை பின்பற்றுங்க அப்படிங்கிற இந்த பாடத்தை உறுதியாக்கி கொண்டே இருங்க. தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க ஒரு பொழுதும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள்ல ஆட மாட்டாங்க. ஏன்னா தந்தை ஒரு பொழுதும் மேலே கீழே ஆடலை தான் இல்லையா? அப்படி தந்தையை பார்க்கிறவங்க ஆடாத அசையாத ஒரே சீராக இருப்பாங்க. நல்லது. அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டனவான்னு கேட்குறாங்க பாபா. நீங்கள் அனைவரும் அவரவர்களுடைய சேவையில் நல்ல பங்கை செஞ்சீங்க. நல்ல பங்கை செய்ததற்கான அடையாளம் ஒவ்வொரு வருடமும் தானாகவே அழைப்பு வரும். இதுதான் நடைமுறையில் நினைவு சின்னத்தை உருவாக்குது. அந்த நினைவு சின்னமோ உருவாகும் தான், ஆனால் இப்பொழுது கூட உருவாகிடுது. யாராவது நல்ல சேவை செய்கிறீங்க அப்படின்னா அனைவரது வாயிலிருந்து அவரையே அழைங்க என்பது தான் வெளியாகும். ஆகினால் அந்த மாதிரி நிரூபிக்கணும். அதன் காரணமாக சேவாதாரியிலிருந்து நிரந்தர சேவாதாரி ஆயிடுங்க. இவரை இங்கேயே வச்சுக்கிங்க என்று அனைவரும் கூற வேண்டும். நல்லது. மதுபன் வாசிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மதுபன் வாசிகளோ அனைத்து பிராப்தி சொரூபமானவங்களே. ஏன் அப்படின்னா மதுபனினுடைய மகிமை, மதுபனுடைய விசேஷ படிப்பு, மதுபனில் இருக்கும் விசேஷ தொடர்பு, மதுபனின் விசேஷ வாயு மண்டலம் ஆகியவை எல்லாமே உங்களுக்கு பிராப்தி ஆகியிருக்கு. வெளியில் இருக்கிறவங்க தங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக மதுபனுக்கு வராங்க. மேலும் நீங்களும் இங்கேயே அமர்ந்திருக்கீங்க. உடலாலும் பாப்தாதா எப்பொழுதும் கூடவே இருக்கட்டும். ஏன்னா மதுபனில் அனைவரும் ஸ்தூல ரூபத்தில் துணையின் அனுபவம் செய்கிறாங்க. ஆகையினாலும் உடலாலும் துணை இருக்கட்டும், அதாவது ஸ்தூலமாகவும் துணை இருக்கட்டும். மேலும் ஆத்மாவோ தந்தையின் கூடவே தான் இருக்குது. அப்படி 2 துணை ஆயிடுச்சு இல்லையா?
அனைத்து விதமான பொக்கிஷங்களின் மேல் அமர்ந்திருக்கீங்க. அப்படி அனைத்து சுரங்கங்களின் அதிபதிகள் ஆகிட்டீங்க இல்லையா? மதுபன்ல இருப்பவர்களுடைய மனதிலிருந்து என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்துட்டோம். அடையாத ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற பாடல் தான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சிலும் வெளியாக வேண்டும். மதுபன்ல இருப்பவர்களோ எப்பொழுதும் புத்தம் புது பொருட்களை அருந்துறாங்க. அப்படி யார் எப்பொழுதுமே புத்தம் புது பொருளை அருந்துபவர்களாக இருப்பாங்களோ அவங்க எவ்வளோ ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க. நீங்கள் அனைவரும் வரம் பெற்ற ஆத்துமாக்கள். எப்பொழுதும் பாப்தாதாவினுடைய வளர்ப்பில் வளர்ந்துட்டு இருக்கீங்க. வெளியில் இருப்பவர்களுக்கோ வேறு சூழ்நிலையில் செல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகையினால அவங்களுக்காக முக்கியமாக ஏதாவது வரதானம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் வரதான பூமியில் அமர்ந்திருக்கீங்க. வெளியில் இருப்பவர்களுக்கோ 1 வருடத்துக்காக புத்துணர்வு தேவையாக இருக்குது. ஆகையினால உங்களிடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா என்ன கூறுவது? அவங்களுக்கோ லைட் ஹவுஸ் ஆகி இருங்க, மைட் ஹவுஸ் ஆகி இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கும் இதையே சொல்லலாமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தின் அவசியம் இருக்குது. ஏன்னா இதுதான் அவங்களுக்காக தாமரை மலர் ஆயிடுது. அதன் மேல் விலகி இருப்பவராகவும் மேலும் அன்பானவராகவும் ஆகியிருக்கிறாங்க. பொதுவாகவே வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள கவனிக்கத்தான் வேண்டியதாக இருக்குது. நீங்களோ எப்பொழுதுமே வீட்டில் இருக்கீங்க. அவங்களுக்கு இரட்டை பங்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆகையினால இரட்டை சக்தியை நிரப்ப வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்காக இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உலகம் என்ற கடல்ல படகின் வேலை செய்து, மேலும் நீங்களும் உலகம் என்ற கடல்ல இருந்து வெளியாகி ஞான கடலின் மத்தியில் அமர்ந்திருக்கீங்க. உங்களுடைய உலகமே தந்தைதான். அடுத்ததாக ஆஸ்திரேலியா பாட்டியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, இன்று நீங்கள் அனைவரும் எந்த சங்கல்பம் வச்சிங்க அப்படின்னு. எல்லாருமே மாயாவுக்கு விடை கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. யாருக்கெல்லாம் இப்பொழுதும் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குதோ அவங்க கையை உயர்த்துங்க. ஒருவேளை இப்பொழுது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இதுவும் பலகீனமான அஸ்திவாரமாக ஆயிடுச்சு. யோசிப்போம் அப்படின்னா பலகீனம். பிரம்மா குமாரிகளினுடைய வேலையே மாயாவை வென்றவர் ஆவது மற்றும் ஆக்குவது. அப்படி எது தன்னுடைய உண்மையான வேலையாக இருக்குதோ அதற்காக யோசிக்க வேண்டுமா? நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சென்ற வருடம் அநேக இடங்கள்ல சேவை நிலையங்கள் திறப்போம் அப்படின்னு உறுதியான எண்ணத்தை வைத்து சென்றீங்க. அதனால அநேக கிளை நிலையங்கள் திறக்கப்பட்டுடுச்சு. இப்பொழுது எத்தனை கிளை நிலையங்கள் இருக்குது? 17. எப்படி நினைத்தீர்களோ அப்படி நிறைவேறியது. அதுபோல மாயாவை வென்றவர் ஆவதற்காகவும் எண்ணம் வைங்க. பாப்தாதாவோ குழந்தைகளுடைய தைரியத்தின் மேல் அடிக்கடி பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. வரும் காலத்தில் இன்னும் சேவையில் வளர்ச்சியை செய்து கொண்டே இருங்க. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவினுடைய மனதுக்கு பிடித்தமான குழந்தைகள். பாப்தாதாவும் துணைவர்கள். நீங்கள் இன்றி எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் மிக மிக மதிப்புள்ளவர்கள். நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. யதார்த்த நினைவு மூலம் அனைத்து சக்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய எப்பொழுதும் ஆயுதம் தரித்த கர்மயோகி ஆகுக. எப்பொழுதும் ஆயுதம் தரித்த கர்மயோகியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, யதார்த்த நினைவு மூலமா அனைத்து சக்திகள் நிரம்பியவராக ஆகணும். யதார்த்த நினைவினுடைய அர்த்தம் பாபா சொல்றாங்க, அனைத்து சக்திகளினால் எப்பொழுதும் நிரம்பி இருப்பது. பிரச்சனைகளுடைய சூழ்நிலை அப்படிங்கிற எதிரி வரா, மேலும் ஆயுதங்கள் உபயோகிப்பதில் வரல அப்படின்னா ஆயுதம் தரித்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் நினைவு இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். எப்படி ஒரு வினாடி கூட காரியம் செய்யாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் யோகா இன்றி செய்ய முடியாது.
ஆகையினால கர்மயோகி ஆயுதம் தரித்தவராக ஆகுங்க. மேலும் தேவையான நேரத்தில் அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி உபயோகப்படுத்துங்க. அப்பதான் யதார்த்த யோகி அப்படின்னு சொல்வோங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: யாருடைய எண்ணம் மற்றும் காரியம் மகானாக இருக்குதோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். யார் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா, அவங்களுடைய எண்ணமும் காரியமும் மகானாக இருக்குங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.